இந்த நிமிடம் வரை என்னுடைய கணிப்பு திமுக கூட்டணி என்பது 200+ என்ற இலக்கை நோக்கித்தான் சென்று கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். ஆனால் நியூ டைம்ஸ் என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 99% மிகவும் சரியாக கணித்த ஒரு நிறுவனம். இது நியூ டைம்ஸ் என்பது தேர்தல் நேரத்திற்காக, தேர்தலை ஆய்வு செய்வதற்காகவே நடத்தப்படும் ஒரு சிறப்பு ஆய்வு இதழ். அவங்க அறிவியல் ரீதியாக இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த முடிவுகளை தெரிவிக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்றத்தில் 99% அவர்களுடைய முடிவு சரியாக இருந்தது. அதாவது இந்தியா கூட்டணி 222 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று சரியாக கணித்த ஒரே நிறுவனம் நியூ டைம்ஸ் தான். அதே போல் என்டிஏ அதில் பிஜேபி தனி மெஜாரிட்டி அவங்க கிடைக்காது, அவங்களுக்கு 235 சீட்டுகள் மட்டும்தான் கிடைக்குன்னு சொன்ன ஒரே நிறுவனம் நியூ டைம்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா 240 சீட்டு பிஜேபி தனிப்பட்ட முறையில் வாங்கியிருந்தாங்க. ஆனால் நியூ டைம்ஸ் சொன்னது 235 தொகுதியில் மட்டுமே பிஜேபி வெற்றி பெறும், தனி மெஜாரிட்டியோடு அவங்க ஆட்சி அமைக்க முடியாது, கூட்டணி அமைச்சரை மட்டும்தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கரெக்டாக நடந்துச்சு. அந்த அடிப்படையில் இந்த நியூ டைம்ஸுடைய இந்த தேர்தல் 2026 தமிழ்நாடு மாநில தேர்தலுக்கான இந்த கருத்து கணிப்புகளையும் நான் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். ஓகேயா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 99% மிக சிறப்பாக துல்லியமாக கணித்த ஒரே நிறுவனம். மீடியாவில் ஒரு பெரிய ஓட்டர் மாதிரியோ, டுடே சாணக்கியா, மை ஆக்சிஸ் அப்படின்னு பல நிறுவனங்கள் இருக்குது. அது போல் அந்தளவு ஒரு பெரிய லெவலில் இல்லைனா கூட நியூ டைம்ஸோட பாலிசி என்னன்னாக்கா, இவங்க மக்களை நேரடியாக சந்தித்து கருத்து கணிப்பு எடுப்பதில்லை, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான். அதாவது கடந்த தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம், வாக்குகள், அதே போல் இந்த தேர்தலில் பெற்ற வாக்குகள், வாக்கு சதவீதம், இதையெல்லாம் பேஸ் பண்ணி அறிவியல் ரீதியாக இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு இதை நம்மிடம் சமர்ப்பித்திருக்கிறார் திரு சிங்காரவேலு. ஓகேயா? அந்த அடிப்படையில் என்னுடைய விருப்பம், என்னுடைய கணிப்பு என்பது 200+. அதுக்கு மேலே தான் திமுக கூட்டணி செல்லும். அதாவது 2015 தேர்தலில் அதிமுக கூட்டணி 203 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதே போல் தான் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பது தான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. ஆனால் நியூ டைம்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய கணிப்பு என்பது கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்குது. அதை ஒன்றா பார்ப்போம். தேர்தல் 2026 நியூ டைம்ஸ் கொடுத்துருக்க கணிப்பு என்ன தெரியுமா? அதிமுக கூட்டணி மொத்தமாக 100 தொகுதிகளில் வெல்லும் என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதாவது நியூ டைம்ஸுடைய ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுதுனாக்கா, அதிமுக கூட்டணியில் மொத்த வெற்றி பெறப்போகும் மொத்த தொகுதிகள் 100. அதில் அதிமுக மட்டும் 86 தொகுதியில் வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறது நியூ டைம்ஸ். அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க மொத்தம் 18 இடங்கள் போட்டியிருந்தாங்க நினைக்கிறேன். அவங்க இந்த தேர்தலில் 7 தொகுதியில் மட்டும் வெற்றி பெறுவார்கள் என்று கணித்திருக்கிறது. கணிக்கலை, ஆய்வு முடிவுகள், நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவுகள் சொல்கிறது. பாரதிய ஜனதா கூட்டணி 27 தொகுதியில் போட்டியிட்டார்கள், அவர்கள் 5 தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என்று நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவு கூறுகிறது. அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்க பார்த்திங்கன்னா தினகரன், டிடிவி தினகரன் கட்சி அவங்க பார்த்திங்கன்னா மொத்தம் 11 தொகுதியில் போட்டியிட்டார்கள், அவங்க 2 தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவு. ஆக மொத்தம் அதிமுக 86, பாட்டாளி மக்கள் கட்சி 7, பிஜேபி 5, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2, மொத்தம் 100 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னாக்கா 116 தொகுதிகளில் திமுக மட்டும் வெற்றி பெறுகிறது என்று நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மொத்தம் 174 தொகுதிகளில் போட்டிட்டான்னு நினைக்கிறேன் திமுக உதயசூரிய சின்னத்தில். அதில் அவங்க 116 தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ். அதே போல் காங்கிரஸ் கட்சி திமுகவில் கிட்டத்தட்ட 28 தொகுதிகளில் போராடி பெற்றார்கள், அவர்கள் 7 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கிறது. கணிக்கலை, நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. அதே போல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க மொத்தம் 5 தொகுதிகளில் போட்டியிட்டார்கள், 5 தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறும் என்று நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அவங்க இந்த கூட்டணியில் 10 தொகுதிகளை பெற்று போட்டியிட்டார்கள், அவர்கள் 3 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெறுவார்கள் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவுகள். அதே போல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை பெற்று போட்டியிட்டார்கள், அவர்களும் 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக
நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணியில் மொத்தம் 8 தொகுதிகளை பெற்று போட்டியிட்டார்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணியில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறும் என்று நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆக மொத்தம் 134 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவுகள். அதாவது திமுக 116, காங்கிரஸ் கட்சி 7 தொகுதிகள், சிபிஐஎம் 5, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 3, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1, மொத்தம் 134 தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் என்று நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஓகேயா, இது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சிலாம் திமுக உதயசூரியன் சிம்பலில் போட்டிட்டாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்களா என்று தனியாக தெரியலை. ஆக மொத்தம் 234 தொகுதிகளுக்கான இந்த முடிவுகள் ஆய்வு முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. திமுக கூட்டணி 134, அதிமுக கூட்டணி 100 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3% மாற்றங்கள் இருக்கலாம். இப்போ 100 தொகுதி அப்படின்னு சொல்லக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 தொகுதி அதிகரிக்கலாம் இல்லை குறையலாம், அப்படி போல் இருக்குது. அதனால் 3% மாற்றத்திற்கு உட்பட்டது என்று கூறியிருக்கிறார் திரு சிங்காரவேல். ஓகேயா, இதுதான் இந்த 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கான நியூ டைம்ஸ் தேர்தல் சிறப்பிதழ் ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கும் ஆய்வு முடிவுகள். அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி 134 தொகுதியில் வெற்றி பெறும் என்றும் அதிமுக கூட்டணி 100 தொகுதியில் வெற்றி பெறும் என்றும் நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றது. திமுக கூட்டணி தனி மெஜாரிட்டி என்ற 118 என்ற மேஜிக் நம்பருக்கு ரெண்டு நம்பர் ஷார்ட்டேஜில் இருக்குது. அதாவது 118 தொகுதி, 118 என்பது மேஜிக் நம்பருக்கு இன்னும் ரெண்டு நம்பர் ஷார்ட்டேஜில் இருக்குது. 116 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறும் என்று இந்த ஆய்வு முடிவு கூறுகிறது. பார்க்கலாம், மே மாதம் 4ஆம் தேதி இந்த உண்மையான முடிவுகளோடு இந்த முடிவுகளையும் நான் ஒப்பிட்டு பார்ப்போம். ஓகேயா, ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 99% துல்லியமாக கணிக்கப்பட்டிருந்தது. இது இப்போதைக்கு இந்த 2020க்கான தேர்தல் ஆய்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கார்கள். இப்போதும் சொல்கிறேன், என்னுடைய விருப்பம் என்பது திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட 200+ தொகுதிகளில் வெல்லும் என்பது என்னுடைய விருப்பமாகவும் கணிப்பாகவும் இருக்கிறது. ஆனால் நியூ டைம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரொம்ப நெக் டு நெக் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் 0 to 3, அதாவது ஒரு சீட்டும் கூட கிடைக்காம போகலாம், இல்லை மேக்ஸிமம் 3 சீட்டில் கூட வெற்றி பெறலாம் என்ற ஒரு கருத்தும் இந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேயா, என்ன நடக்குது, எது உண்மை எது பொய், சில ஆய்வுகள் சில பேர் பொய்த்து போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. கடந்த காலங்களில் இந்த சி ஓட்டர், இந்தியா டுடே அப்படின்னு பல நிறுவனங்கள் கணிக்கப்பட்ட கணிப்புகள் எல்லாம் பொய்யா இருந்திருக்கு. எக்ஸிட் போல் முடிவுகள் எல்லாம் பொய்யாய் போயிருக்கிறது. அந்த அடிப்படையில் இது ரியாலிட்டியோடு எந்த அளவுக்கு ஒத்துப்போகுது என்பதை மே மாதம் 4ஆம் தேதி இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மே மாதம் 4ஆம் தேதி அதை ஒப்பிட்டு பார்த்து எந்த அளவுக்கு துல்லியமாக கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வாசகர்கள் நேயர்கள் தெரிவிப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கடந்த ஒரு வாரம் போல் எந்த வித வீடியோவும் போடலை. ஏன்னா கண்டென்ட் ஒன்றும் இல்லை, என்ன பேசுறது ஒன்றுமே புரியல. தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு பிளாங்க் ஆகிடுச்சு. சரி, ஓகே, ரைட், பார்க்கலாம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதனால தான் இன்றைக்கி எக்ஸிட் போல் முடிவுகளாக வெளிவரக்கின்ற நிலையில் நமக்கு கிடைத்த இந்த நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவுகளின் தரவுகளை வைத்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை பாருங்கள், அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அதை ஒப்பிட்டு பார்த்து எந்த அளவுக்கு மிகவும் சரியாக திரு சிங்காரவேலு நியூ டைம்ஸ் ஆசிரியர் கணித்திருக்கிறார் என்பதை உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறக்குறள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை, சி யூ.